ஐயா, உங்களுக்கு சில தலைவர்கள் பிடித்திருக்கலாம், இல்லை என்று சொல்லல. காரைக்குடியை பொறுத்தவரை பெரும் தலைவர்கள் எல்லாம் போட்டி போடுறாங்க. இது பிடித்த தலைவர்களுக்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் இல்லைங்க, ஆட்சி மாற்றத்திற்கு ஓட்டு போடுவதற்கான தேர்தல் என்பதை நம்முடைய அன்பு சொந்தங்கள் மறந்துவிடக் கூடாது. ஜனநாயகத்தில் அவர்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரும் பொழுது அன்னைக்கு ஓட்டு போடலாம். இன்னைக்கு நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வெளியே போகணும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உள்ள வரணும். இது மட்டும்தாங்க ஐயா தேர்தல். காரைக்குடியில பார்த்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. வெயில்ல எப்படி நீங்கள் இருக்கின்றீர்களோ உங்களோடு இருக்கணும். கர்ம வீரர் காமராஜர் ஐயா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக 9 ஆண்டுகள் இருந்தார். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் 9 ஆண்டுகள் சிறையிலும் அவர் இருந்திருக்கின்றார் என்று? காமராஜர் ஐயாவுடைய மொத்த வாழ்க்கையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார், கஷ்டத்தை பார்த்திருக்கின்றார். அது இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், 18 வயசுல ஓட்டு போடுற இளைஞர்கள் 17 லட்சம் பேர் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். 17 லட்சம். 20 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் 1,07,00,000 பேர் இருக்கிறீங்க. அப்ப 29 வயசுக்கு கீழே 1,28,00,000 பேர் இந்த முறை வாக்கு செலுத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, அந்த இளைஞர் பட்டாளத்துக்கு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது, இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்களை வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோங்க ஐயா? அதனால் இளைஞர் பட்டாளமே, மாற்றத்திற்காக நீங்கள் நிற்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் அண்ணன் தேர்போகி பாண்டி அவர்களோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு நிற்க வேண்டும். மாற்றத்திற்காக நீங்கள் காரைக்குடியில் நிற்க வேண்டும் என்றால் நம்முடைய குக்கர் சின்னத்தோடு நிற்க வேண்டும் என்று அன்போடு சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏப்ரல் 23ஆம் தேதி எதையும் யோசிக்காதீங்க, மாற்றம் வேண்டும். மாற்றத்துக்காக இருப்பது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். புதியவர்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க போடாதீங்கன்னு சொல்லல, தன்மையை புரிந்து கொள்ளுங்கள். இது அவர்களுக்கான தேர்தல் கிடையாது. திமுக வெளியே போகணும், என்டிஏ வரணும், நல்ல ஆட்சியை கொடுக்கணும். இது பிங்கி பிங்கி பாங்கி போடுற தேர்தல் இல்லைங்கம்மா. 2 பேர் தான். ஒருத்தர் வேண்டாம்னா இன்னொருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, மிச்சவங்க எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. அவங்களே எங்கேயும் போறதில்லை, இங்க தான் இருக்கிறாங்க. அதனால இளைஞர் பெருமக்களே, உங்களுடைய அடுத்த 10 ஆண்டு காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது.